இவங்க வந்து ஒரு உயர் அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு ஹை போஸ்ட்ல இருக்கிறாங்க, மாசமானா இந்த பொண்ணு 1,00,000 சம்பாதிக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து ஃபேமிலியில அகாமடேட் பண்ணி வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு தனகாரகன் தனஸ்தானாதிபதி குரு தான் இவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய கிரகம். இந்த குருவை பலப்படுத்துறதுக்கு ஒரு மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது, தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது, சூரியன் வழிபாடு செய்வது என இவர்களுக்கு உச்ச சூரியன் 6ஆம் இடத்தில் வந்து அமர்வதனால் மேலும் மேலும் அந்த ஒரு உயர் பதவிகளுக்கு போவது, தன் காலில் தானே நிற்பது, இதற்காக சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்வது, இந்த அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஒரு உன்னத நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த லோன் வாங்கும் பொழுது, கையெழுத்து போடும்போது, இந்த சிட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையாவது கொண்டு போய் சேர்த்து விடும்போது, கேரண்டாரெல்லாம் போகும்போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 6ஆம் வீட்டுல வந்து எதிரிகளை குறிகாட்ட வீட்டுல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு. அந்த கேதுங்கிறது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம். அப்போ இவர்களுடைய எதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை, அதாவது இந்த மாந்திரீகம், இந்த மாதிரி தீய சக்திகளை கூட சில நேரங்களில் இவர்கள் மேல் பிரயோகம் படுத்துவார்கள். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் பௌர்ணமி திதிகள்ல பிரத்யங்கரா, வாராகி, இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை, தேவதைகளை வழிபாடு செய்வது, சத்ரு சம்ஹார பூஜை தேவைப்பட்டால் செய்து கொள்வது. இப்ப நான்